கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிபி 203ஆம் ஆண்டில் ரோமை பேரரசின் கார்த்தேஜ் நகரில் பெர்பத்துவா என்ற ஒரு இளம் பெண் ரோமை ஆட்சியரின் முன் நிறுத்தப்பட்டார். அவருக்கு வயது 22 இருக்கும். ஒரு உயர் குடும்பத்தை சேர்ந்தவர், நன்றாக கல்வி அறிவு பெற்றவர், பால் குடிக்கின்ற ஒரு குழந்தையினுடைய தாய். ரோமைய ஆட்சியர் அவளிடம், நீ கிறிஸ்தவரா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அருகில் நின்ற அவளுடைய தந்தை, உன் குழந்தையை நினைத்துப்பார், உன் உயிரை காப்பாற்றிக்கொள், கிறிஸ்தவள் இல்லை என்று சொல் என்று கண்ணீரோடு அவனை பார்த்து சொல்லுகின்றார். ஆனால் அந்த இளம்பெண் அருகில் இருந்த ஒரு தண்ணீர் தொட்டியை சுட்டி காட்டி, அது என்ன, அதை வேறு பெயரில் அழைக்க முடியுமா என்று கேட்டார். ஆட்சியர் முடியாது என்று பதிலளித்தார். அப்படிதான் நான் என்னவோ அதை விட வேறு ஒன்றை என்னால் அழைக்க முடியாது, நான் ஒரு கிறிஸ்தவள் என்றார். சில நாட்களுக்கு பிறகு மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் அவள் எரியப்பட இறுதி மூச்சு வரை திருப்பாடல்களை பாடி மறைசாட்சியாக்க மறித்தாள். தான் ஒரு கிறிஸ்தவர் என்று தன் அடையாளத்தில் நிலைத்திருந்து உயிர் துறந்த புனித பெர்பத்துவாவை நினைவுபடுத்துகின்றது பொது காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தை வழிபாடு. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாய் இயேசு நமது கிறிஸ்தவ அடையாளத்தை நினைவு கூறுவதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றார். மலைப்பொழிவில், அதாவது மத்தேயு 5வது அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இந்த இறை வசனங்களில் இயேசு கட்டளைகளையோ நற்குணங்களின் பட்டியலையோ தரவில்லை. மாறாக நாம் யார், எப்பேற்பட்ட வாழ்வு நம்மை கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்றுகிறது எனும் கிறிஸ்தவ அடையாளத்தை தருகின்றார். இத்தகைய அடையாளம் தான் நம்மை இறையாட்சியினுடைய குடிமக்களாக மாற்றுகின்றது. இயேசு மலை மீது ஏறி கற்பித்தவை சீனாய் மலையில் மோசே பெற்ற சட்டத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. அங்கு மோசே இறைவனிடமிருந்து கல்லில் வெட்டிய 10 கட்டளைகளை பெற்றார். இங்கு இயேசு மனித வாழ்வினுடைய ஒரு புதிய அடையாளத்தை, அதற்கான மதிப்பீடுகளை நம்முடைய இதயத்திற்காக, வாழ்விற்காக அவர் தருகின்றார். இது வெளிப்புற நடத்தையை மட்டுமல்ல, உள்ளார்ந்த நமது அடையாளத்தையே மாற்றுகின்ற ஒரு வழியாக இருக்கின்றது. என்பார்களே, ஒரு பாஸ்போர்ட் அல்லது வேறு ஒரு சான்றிதழ் நம்மை இந்த நாட்டினுடைய குடிமக்களாக அடையாளப்படுத்துவது போல இயேசு தருகின்ற இந்த மலைப்பொழிவு கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை அறிவிக்கின்றன. நாம் வாழும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் என்பது செல்வம், பணம், பதவி, புகழ் இன்னும் அதிகமாக சோசியல் மீடியாவில் பலர் என்னை பின்தொடர வேண்டும் என்பது அல்ல. நாம் எல்லோரும் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கொண்ட மக்களாக நம்மை உருவாக்குகின்றார். அத்தகையோராய் வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றார். அதற்கு இயேசு மலைப்பொழிவின் வழியாய் தாழ்ச்சி, கருணை, கனிவு, நீதியை நிலைநாட்டுதல், இரக்கம், தூய்மையான ஒரு உள்ளம், அமைதி மற்றும் துன்பத்திலும் விசுவாசத்தில் நிலைத்திருத்தல் என்னும் நற்செய்தியின் விழுமியங்களை நமக்கு தருகின்றார். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவது கிடையாது. இந்த நற்செய்தியினுடைய விழுமியங்களை வாழ்வாக்குபவர்களைத்தான் இயேசு பேறு பெற்றவர்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கின்றார். இதுதான் கிறிஸ்தவம் எனும் நம் அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இதை பற்றிதான் இன்னும் ஆழமாக சிந்திக்க மலைப்பொழிவில் இயேசு எடுத்துரைக்கின்ற இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடையாளத்தை வாழ வைக்கின்ற பண்புகளை நாம் தியானிப்போம். முதலாவதாக தாழ்ச்சி. ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்கள் கூறியது. இது ஏழையின் உள்ளம் தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் எனவும், நம் வாழ்வும் அதிலிருந்து நாம் பெறுவதும் இறைவன் நமக்கு தந்த கொடை என்பதை உணர்த்துகின்றது. தாழ்ச்சி பணத்திற்கும் பொருளுக்கும் பெயருக்கும் பதவிக்கும் ஆசைப்படாமல் இறைவனுக்கு ஆசைப்படுகின்ற ஒரு உயர்வான உள்ளத்தை நமக்கு தருகின்றது. இது நம்மை ஆணவம் மற்றும் சுயநலத்திலிருந்து மீட்டெடுத்து இறைவனின் பிள்ளையாக மாற்றுகின்றது.
பரிசேயரும் வரி தண்டுபவரும் பற்றிய இந்த உவமையில் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என ஜெபிப்பதுதான் தாழ்ச்சி நிறைந்த உள்ள. லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 13ஆவது இறைவசனம். இரண்டாவதாக கருணை. துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இது துயருவோர் மீது நம்மை கருணை கொண்டு வாழ அழைக்கின்றது. பாவம், அநீதி மற்றும் துன்பத்திற்காக கருணை கொள்ளும் இயேசுவினுடைய உயர்வான உள்ளம் இது. எருசலேமின் நிலையை அறிந்து நெகேமியா அன்று அழுதார். நெகேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆவது இறைவசனம். அவரது துக்கம் கருணையாக இங்கு மாறியது. மூன்றாவதாக கனிவு. கனிவுடைய ஒரு பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். கனிவு என்பது பலவீனம் அல்ல, மாறாக கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு வல்லமை. வன்முறையையும் கோபத்தையும் தவிர்த்து பொறுமையில் திகழும் ஒரு உள்ளம். மோசே மிகவும் கனிவு கொண்டவர், ஆனால் பார்வோனை எதிர்கொண்டார். யோசேப்பு பழி வாங்கவில்லை, ஆனால் கனிவோடு இறை திட்டத்தில் தன்னை ஒப்படைத்தார். தொடக்க நூல் 50ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். நான்காவதாக நீதியை நிலைநாட்டுதல். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்ட ஒரு பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இது உலக இன்பத்திற்கான ஆசை அல்ல, மாறாக உண்மையிலும் நீதியிலும் திகழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு ஏக்கம். இது சரியானவற்றில் நிலைத்திருக்கும் உள்ளத்தோடு வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. ஆம், என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. திருப்பாடல்கள் 63:1ஆவது வசனம் எனும் திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப இறைவனை சார்ந்து வாழ்வதற்கான ஒரு அழைப்பு இது. ஐந்தாவதாக இரக்கம். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். இரக்கம் என்பது இறைவனுடைய குணம். இது பிறரை மன்னிக்க மற்றும் அவர்களை அன்பு செய்ய நம்மை அழைக்கின்றது. பழிவாங்கும் உணர்வை நம்மிடமிருந்து இது அகற்றுகிறது. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணிடம் இயேசு காட்டிய இரக்கம் நம் வாழ்வாக மாற வேண்டும். யோவான் நற்செய்தி 8ஆவது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆறாவதாக தூய்மையான உள்ளம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மையான உள்ளம் இறைவனை சார்ந்து வாழ அழைக்கிறது. இது பாவம் என்னும் பள்ளத்தில் இருந்து நம்மை தூக்கி இறையருளில் பயணிக்க அழைக்கின்றது. பலர் தானியேல் மீது குற்றம் சாட்ட முயன்றனர், ஆனால் தானியேல் இடத்தில் எந்த ஒரு குறையும் காணவில்லை. அவர் நேர்மையானவராய் இறை தூய்மையில் வாழ்ந்தார். தானியேல் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 4ஆவது இறைவசனம். ஏழாவதாக அமைதி. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இது வெறும் பிரச்சனைகளை தவிர்ப்பதோ அல்லது அமைதியை விரும்புவதோ மட்டுமல்ல, மாறாக அமைதியை உருவாக்குவதா. நாம் அமைதியின் மக்களாக வாழ்ந்து பிறரிடத்திலும் அமைதியை விதைப்பதாகும். இது நம்ம இறைவனின் பிள்ளைகளாக மாற்றுகிறது. பழைய ஏற்பாட்டில் அபிகாயில் தன் தாழ்ச்சியால் இரத்தத்தை சிந்தாதவாறு, பழிக்கு பழி வாங்காதவாறு அமைதியை ஏற்படுத்தினார். 1 சாமுவேல் 25ஆவது அதிகாரம். எட்டாவதாக துன்பத்தில் நிலைத்திருத்தல். நீதியின் பொறுத்து துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது எந்த ஒரு சூழலிலும் சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. துன்பத்திலும் விசுவாசத்தில் நமது நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கான ஒரு அழைப்பு. திருத்தூதர்களின் செயல்களே இதற்கு சாட்சி. புனித ஸ்டேவான் இறப்பிலும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். திருத்தூதர் பணிகள் 7ஆவது அதிகாரம் 86ஆவது வசனம். அன்னை மரியாள் இத்தகைய நற்செய்தியின் விழுமியங்களை தனது வாழ்வில் முழுமையாக வாழ்ந்து காட்டினார். தாழ்ச்சி, கருணை, கனிவு, இரக்கம், தூய்மையான உள்ளம் மற்றும் அமைதி ஆகியவற்றை அன்னை மரியாள் தன் வாழ்வில் வாழ்ந்ததால் தான் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். வலியோரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். இவ்வாறாக பாடுகின்றார். இன்றைய உலகில் நமது அடையாளத்திற்கு முற்றிலும் முரணான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே
நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு அடையாள திருட்டு. அதனால்தான் இயேசு என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். மத்திய நற்செய்தி 7:21. இது நமது அடையாளத்தை உலகிற்கு காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. நம்முடைய அடையாளம் நாம் வாழும் நம்முடைய வீடுகளிலே வெளிப்பட வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் கணவர் அல்லது மனைவியிடம் தாழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களா? உங்கள் குழந்தைகளிடம் நீங்கள் மென்மையானவராக கனிவு மிக்கவராக இருக்கின்றீர்களா? அல்லது உங்களுடைய அதிகாரத்தை அடக்குமுறையினை வெளிப்படுத்துகிறீர்களா? குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று இரக்கம் காட்டுகிறீர்களா? துயருபவர்களிடம் நீங்கள் துயருகிறீர்களா? அல்லது அவர்களின் வேதனைக்கு ஆறுதலாக மாறுகிறீர்களா? நீதிக்காக நீங்கள் குரல் கொடுக்கிறீர்களா? நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே ஆதிக்கம் செலுத்தாமல் கனிவோடு நடந்து கொள்ளுகிறீர்களா? தவறு செய்கின்ற சக பணியாளர்கள் மீது இரக்கம் காட்டுகிறீர்களா? போட்டி மற்றும் வதந்திகள் நிறைந்த சூழலில் நீங்கள் அமைதியை ஏற்படுத்துகிறீர்களா? இந்த உலகத்தினுடைய நிலை காக்கவும் நம்முடைய தாயாம் திருச்சபை காக்கவும் நாம் எல்லோரும் ஒன்றாக துயருவதற்கு சாட்சிய வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? சமுதாயத்தில் நமது கிறிஸ்தவ அடையாளம் வெளிப்பட வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களா? பிளவுபட்ட கலாச்சாரத்தில் அமைதி ஏற்படுத்துபவர்களாகவும், துயருபவர்களுடன் துயருகின்றவர்களாகவும், நீதிக்காக குரல் கொடுப்பவர்களுடன் நீதிக்காக குரல் கொடுப்பவர்களாக நீங்கள் அறியப்பட விரும்புகிறீர்களா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சமுதாயத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் பலவீனமானவர் என்று அழைப்பார்கள். இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் மூட நம்பிக்கை கொண்டவன் என்று அழைப்பார்கள். மன்னிக்க சொன்னால் இருதரப்பும் உங்களை எதிர்ப்பார்கள். நீதிக்காக குரல் கொடுத்தால் இவன் நியாயம் பேசுகிறான் என்று குற்றம் சாட்டுவார்கள். தூய்மையாக இருந்தால் இவன் ஒரு பழமையானவன், உலகம் அறியாதவன் என்று முத்திரை குத்துவார்கள். பாவம் மற்றும் அநீதிக்காக நீங்கள் துயருற்றால் இவன் எதிர்மறையானவன் என்று சொல்வார்கள். இதுதான் இன்றைய உலகம். ஆனால் நாம் இயேசுவினுடைய வார்த்தைகளை இந்த உலக சூழ்நிலையிலும் வாழ்வாக்க முயல வேண்டும். முழு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் நமது அடையாளத்தை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறையாட்சியினுடைய குடிமக்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். பல இறைவாக்கினர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள். அவள் சிறையில் இருந்தபோது ஒரு நாட்குறிப்பு எழுதினார். ஒரு பெண்ணால் எழுதப்பட்ட மிக பழமையான கிறிஸ்தவ ஆவணங்களில் அது ஒன்று. அதில் அவர் கண்ட ஒரு காட்சியை விவரிக்கிறார். அரங்கில் அவள் மிருகங்களுடன் அல்ல, சாத்தானுடன் போரிட்டதாக எழுதுகிறார். அவர் ஒரு வல்லமையுள்ள போராளியாக மாறி தன்னுடைய விசுவாசத்தால் அவனை வென்றதாக எழுதுகிறார். அதுவும் புனித பெர்பத்துவாதான். தன் சக மறைசாட்சி பெலிசித்தாவோடு கிறிஸ்தவ அடையாளத்தில் அவர் நிலைத்திருந்தார். அவர்களின் ஒவ்வொரு செயலும் கிறிஸ்தவ அடையாளத்தை உறுதிப்படுத்தியது என்று அரசியல் அடையாளங்களால் அல்ல, நம்முடைய சமுதாயத்தினுடைய அடையாளங்கள் அல்ல, மலைப்பொழிவு ஏற்படுத்துகின்ற இந்த மதிப்பீடுகளால், இந்த பண்புகளால், அதாவது நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்தால் நாம் அறியப்பட வேண்டும். எனவே பார்ந்தவர்களே, இயேசு இனச்செய்தியில் எடுத்துரைக்கின்ற இந்த மலைப்பொழிவிலே தரப்படுகின்ற இந்த பண்புகளை நமதாக்குவோம். கிறிஸ்தவ அடையாளத்தை நாம் உருவாக்குவோம், அதை வெளிப்படுத்தி காட்டுவோம், அதை வாழ்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.